இலங்கையின் திரைசேரியிலிருந்து காணாமல் போன 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தொடர்பான பண விடயம் தொடர்பான விடயங்கள் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஒரு வங்கி ஒன்றிலே இப்போது அந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற உண்மைகளும் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்சவை எதிர்வரும் 12ஆம் தேதி இந்த அரசாங்கம் தொட்டால் நாட்டிலே ஆங்காங்கே கலவரங்கள் வெடிக்கும், இந்த அரசாங்கத்தினுடைய கணக்கு தீர்க்கும் நாளாக அது அமையும் என்ற அடிப்படையிலே மஹிந்த ராஜபக்சனுடைய சட்டத்தரணி மனோஜ் கமகே கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த அரசாங்கத்திற்கு. மேலும் பௌத்த மத குரு ஒருவர் 15 வயது சிறுமியை 11 வயது முதலே பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் பேர் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. விசாரணைகளிலே மிக பெரும் அதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த விடயம் ஒரு மிக பெரும் பேசுபொருளாக இருந்தது. திரைசேரியிலிருந்து காணாமல் போன பணம் தொடர்பாக இந்த திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமல் போயிருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க வேண்டிய பணம். இது இணையவழி மோசடியினூடாகத்தான் இந்த பணம் காணாமல் போயிருந்தது என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே இது சார்ந்து 5 அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே ஒருவர் தான் ரங்க ராஜபக்ச. அவர் தற்கொலை செய்து கொண்டார். அது தற்கொலையா கொலையா என்பது இன்னும் ஒரு புறம் தீவிரமான விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் இதுவரையிலே வந்த அறிக்கைகளின்படி அது தற்கொலை தான். ஆனாலும் அதிலே இன்னும் சர்ச்சைகள் நிலவி வருகின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இலங்கையினுடைய புலனாய்வுத்துறை மற்றும் அமெரிக்காவினுடைய புலனாய்வு நிறுவனம் ஒன்று ஆஸ்திரேலியா என்று சேர்ந்து நடத்திய கடும் விசாரணைகளிலே 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இப்போது சிக்கி இருக்கின்றது என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கின்ற அளவிற்கு 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சென்று விட்டது. அதற்கு முழு எதிர்க்கட்சிகளுமே தயாராகிவிட்டார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் அமெரிக்காவுடைய புலனாய்வு நிறுவனம் ஒன்று இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுடைய புலனாய்வு நிறுவனங்கள் சேர்ந்து நடத்திய கடும் விசாரணைகளின் அடிப்படையிலே இந்த பணம் இப்போது சிக்கி இருக்கின்றது. 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களினுடைய ஒரு பகுதியானது அமெரிக்காவினுடைய டெலவயர் என்று சொல்லப்படுகின்ற மாநிலத்தினுடைய டிடி வங்கி ஒன்றிலே, டிடி வைப்பகம் ஒன்றிலே இப்போது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றதாம். முழு பணமும் அல்ல, அதாவது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முழுவதும் அல்ல, அதனுடைய ஒரு பகுதி டிடி வங்கி, இந்த டெலவயர் மாநிலம், அமெரிக்காவுடைய டெலவயர் மாநிலத்திலே டிடி வங்கியிலே, டிடி வைப்பகம் ஒன்றிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாம். பல நாட்களாகவே பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும், இது இணையவழி வர்த்தகங்களை செய்து வருகின்ற, வர்த்தகங்களை பதிவு செய்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான கணக்கு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த டிடி வங்கியிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது யாருடைய கணக்கு என்றால் இணையவழி வர்த்தகங்களை பதிவு செய்கின்ற ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமானதாம். இவர்கள் தான் இந்த இணையவழி மோசடியை செய்து பணத்தை அங்கே பதுக்கி வைத்திருக்கின்றார்களோ என்ற கோணத்திலே போல் தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. குறிப்பாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் அங்கே இல்லை. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த டெலவயர் மாநிலத்திலே உள்ள, அமெரிக்காவின் டெலவயர் மாநிலத்திலே உள்ள டிடி வங்கியிலே இருந்திருக்கின்றது. ஏனைய பணம் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு இடங்களுக்கு கைமாற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்திகளும் இப்போது வெளியாகி இருக்கின்றது. இது இலங்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். காரணம், ஆரம்பத்தை பிடித்து விட்டார்கள். டெலவயர் வங்கியிலே பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்றால் அமெரிக்காவினுடைய புலனாய்வு துறையின் இதற்குள்ளே தலையிடுகின்ற என்றால் கட்டாயம் டெலவயர் மாநிலத்தில் இருக்கின்ற வங்கி அமெரிக்காவுடைய புலனாய்வு துறைக்கு கட்டுப்பட்டேதான் ஆக வேண்டும். அவர்கள் உண்மைகளை சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே இப்போது அந்த வங்கியிலே இருந்த கணக்கு தொடர்பான விடயங்களை திரட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு ஆரம்பம். அடுத்தடுத்து அதுவான விசாரணைகளை மேற்கொண்டால் உண்மைகள் வெளிவரப் போகின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இப்போது மிக ஆணிவேரை பிடித்து விட்டார்கள். அடுத்தது என்ன என்ற ஒரு சுவாரஸ்யம் இப்போது நிலவ ஆரம்பித்திருக்கின்றது. இலங்கையிலே அதுவும் இணையவழி வர்த்தகங்களை பதிவு செய்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு தான் அந்த கணக்கு சொந்தமானது என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. இதே இந்த இணையவழி மோசடி 2.5 மில்லியன் டாலர்கள் ரங்க ராஜபக்ச மரணம் இது சார்ந்து நேற்றைய தினம் உதயகம்மன்பில விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஏனென்றால் உதயகம்மன்பில வாயை வைத்துக் கொண்டு சும்மா இருப்பதில்லை. என்னதான் நடந்தாலும் இலங்கையிலே கடும் மழை தூறினாலும் அரசாங்கம் தான் காரணம் என்று சொல்கின்றவர் இப்போது இந்த ரங்கராஜபக்சவுடைய மரணம் அது கொலைதான் என்று சொல்லி இருக்கின்றார். அதிலும் ரங்கராஜபக்சவுடைய மரணத்தினுடைய உடற்கூற்று மாதிரி அறிக்கைகள் வெளிவந்த பின்னரும், மரண விசாரணை அறிக்கைகள் வெளிவந்த பின்னரும் ரங்கராஜபக்சவுடைய மனைவி சொல்கின்றாராம் அதிலே சந்தேகம் இருக்கின்றது சொன்னாராம் என்ற அடிப்படையில் உதயகம்மன் ஒரு வார்த்தையை விட்டு விட்டார்.
உடனடியாக ரங்க ராஜபக்சவுடைய மனைவியே நீ இந்த போலீஸ் நிலையத்தை நாடி நான் அப்படி என்றும் சொல்லவில்லை என்று சொல்லி இருக்கின்றார். அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கின்றார் உதயகமன்வெல மீது. இது சார்ந்த விசாரணைக்காக உதயகமன்வெல அழைக்கப்பட்டிருக்கின்றார். அங்கே சென்று என்ன கதைத்தார தெரியவில்லை. வெளியே வந்து நன்றாக வாய் காட்டி விட்டு சென்றிருக்கின்றார். அது உண்மைதான், இந்த அரசாங்கம் ஏதோ ஒன்றை மூடி மறைக்கின்றது, எனவே இந்த விசாரணைகளை மரண விசாரணைகளை சந்தேகம் இருக்கின்றது என்ற தொனியிலே ஊடகங்களுக்கு சொல்லிவிட்டு உதயகமன்வெல கடந்து சென்றிருக்கின்றார். எனவே உதயகமன்வெலுடைய கருத்துக்களால் எதிர்வருகின்ற காலங்களில் இவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகத்தான் தென்னிலங்கை ஊடகங்கள் இப்போது செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது உயிரிழந்த கபில சந்திரசேன மரணத்திலே இப்போது சந்தேகங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது. மிக முக்கியமான விடயம், கபில சந்திரசேன மரணம் இது தற்கொலையா என்ற ஒரு மிக பெரும் கேள்விகள் ஆரம்பித்து அந்த வீட்டினுடைய உரிமையாளர் கபில சந்திரசேன மரணமடைந்த தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த வீட்டினுடைய உரிமையாளர் மிக பெரும் கிரிக்கெட் வீரர் அவர்தான் அரவிந்த டி சில்வா. அவரிடம் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அவருடைய மனைவி, அந்த வீட்டு ஊழியர்கள் என்று எல்லோரிடமும் கடும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது. காரணம், ரங்கராஜபக்ச ஒன்றும் தூக்கிலே தொங்கி மரணம் அடையவில்லை. ஒரு பயணப்பையினுடைய பட்டியை கழுத்திலே இறுக்கித்தான் அவர் மரணம் அடைந்திருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். இது சாத்தியமா என்ற கோணத்திலே இப்போது போலீசாரின் கைகளில் இருந்த விசாரணை போலீஸ் மா அதிபரினால் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. காரணம், குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்ற கோணத்திலே விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு இப்போது அரவிந்த டி சில்வாவிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை இவர் கழுத்து நெறித்து கொல்லப்பட்டாரோ, அதாவது அந்த பயணப்பையினுடைய பட்டியினால் கழுத்திருக்கப்பட்டு கொல்லப்பட்டாரோ என்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு மரண விசாரணை உடற்கூற்று மாதிரிகள் இப்போது உடற்கூற்று பரிசோதனைகள் இடம்பெற்று வருவதாகவும் நாளைய தினம் அதனுடைய அறிக்கைகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது, மஹிந்த ராஜபக்சவை தொட்டால் இலங்கையிலே கலவரங்கள் வெடிக்கும் என்ற அடிப்படையிலே மனோஜ் கமகே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் மஹிந்த ராஜபக்சவனுடைய மிக நெருங்கிய நட்பு வட்டாரம், மஹிந்தவினுடைய சட்டத்தரணியமாக இருக்கின்ற மனோஜ் கமகே இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்திற்கு கடைசி நாளாக இருக்கும் அது என்ற அடிப்படையில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, எதிர்வருகின்ற 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். இந்த விசாரணை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அத்தோடு ஏபஸ் நிறுவனத்திடமிருந்து பிரான்சினுடைய ஏபஸ் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட லஞ்ச பணம், அந்த பணம் இப்போது உயிரிழந்த சந்திரசேன மூலமாக கபில சந்திரசேன மூலமாக அவருடைய மனைவி பிரியங்காவுக்கு வந்து பிரியங்காவினூடாக மஹிந்த மற்றும் அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்த பியங்கர ஜெயரத்னவுக்கு கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டுதான் இப்போது மஹிந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது சார்ந்துதான் அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். எதிர்வருகின்ற 12ஆம் தேதி மஹிந்தவை தொட்டால் இலங்கையிலே நடப்பது வேறு, இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் கணக்கு தீர்க்கின்ற நாளாக அமையும் என்ற அடிப்படையில் அவர் கூறியதாக தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. எனவே அவர் சொன்ன விடயம், நாங்கள் ஒன்றும் செய்ய போவதில்லை, மக்கள் தான் இந்த அரசாங்கத்தை அடிப்பார்கள் என்ற அடிப்படையிலும் ஆங்காங்கே மஹிந்தவுக்கான போராட்டங்கள் வெடிக்கும் என்ற அடிப்படையிலே அவர் இந்த சினிமா பாணியிலே தெலுங்கு படங்களிலே கொடுக்கின்ற பில்டப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அந்த அளவுக்கு கொடுத்திருக்கின்றார் மஹிந்தவுக்கு. மஹிந்தவை 12ஆம் தேதி தொட்டால் நடப்பது வேறு என்பதை சொல்லியிருக்கின்றார். ஆனால் மஹிந்த அழுத முகத்தோடு சொல்லியிருக்கின்றாராம், நேற்று இந்த கபில சந்திரசேனனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய உறவினர்களை சந்தித்த போது, நான் வேணுமென்றால் 12ஆம் தேதி விசாரணைக்கு முன்னிலையாக தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றாராம் மஹிந்த ராஜபக்ச. விசாரணைக்கு முன்னிலையாகாமல் இருப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாகவே அவர்களிடம் இருக்கின்றது. எனவே முன்னிலையாக தயாராகவே இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். இது ஏதோ ஒரு கிளர்ச்சியை அல்லது அவர்கள் சார்ந்த ராஜபக்சர்கள் சார்ந்தவர்களை கோபம் கொண்டு எழ வைக்கின்ற ஒரு கருத்துக்களாகவே அமைந்திருக்கிறது. கவலை தோய்ந்த முகத்தோடு நான் இந்த 12ஆம் தேதி விசாரணைக்கு செல்கின்றேன் என்று மஹிந்த சொன்னால் மஹிந்தனுடைய ஆதரவாளர்களாம் அனுதாபப்படுவார்கள் அவருக்காக. எனவே இந்த மனோஜ் கமகே போன்றவர்கள் தூண்டிவிடுகின்ற செயல், மஹிந்தனுடைய ஆதரவாளர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள், ஆங்காங்கே கலவரங்களை செய்வார்கள், அவர்கள் போராட்டங்களை நடத்துவார்கள் என்று தூண்டிவிட பார்க்கின்ற வார்த்தைகளும் ஏதோ ஒன்றை செய்ய போகின்றார்கள் என்பது தெரிகின்றது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்த போது எழுந்த கிளர்ச்சி போன்று மஹிந்த விசாரணைக்கு சென்ற போது சுற்றி நின்று இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சுற்றி நின்று இவர்கள் போராட்டம் நடத்தலாம் என்பது மிக மிக முக்கியமான விடயம். அரசும் அதற்கேற்ற தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கும் என்பதும் எல்லோரும் சொல்கின்ற விடயமாகவே இருக்கின்றது. மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி, பௌத்த தேரர் ஒருவர், அதுவும்
அனுராதபுரம் அட்டமஸ்தானத்தினுடைய பிரதான தலைமை பௌத்த பிக்குவாக இருக்கின்ற மிக மிக பிரபல்யமான ஒருவர், மிக மதிப்பு வாய்ந்த ஒரு தேரராக இருந்தவர். அது முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் சென்று ஆசீர்வாதம் பெறக்கூடிய ஒரு மிக மதிப்பு வாய்ந்த தேரராக இருந்தார். அட்டமஸ்தானத்தினுடைய தலைமை பௌத்த பிக்கு அல்லது தலைமை தேரராக இருக்கின்ற பல்லேகம கேமரத்தின தேரர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதிர்வருகின்ற 12ஆம் தேதி வரையிலே அவரை விளக்கமறியலில் வைத்து விசாரிக்கும்படி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது 15 வயது சிறுமியை 15 வயது சிறுமி 11 வயதிலிருந்து 15 வயது வரையிலே பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றாராம் இந்த பௌத்த பிக்குவினால் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதுவும் இந்த பௌத்த பிக்கு அந்த சிறுமியை கடத்தி வைத்திருக்கின்றாராம். கடத்தி கொண்டே மறைத்து வைத்து தான் இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த சிறுமி இது தொடர்பாக விடயங்களை வெளியே சொன்ன பின்புதான் பல அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தி வந்திருக்கின்றது. 1-2 நாள் நடைபெறவில்லை, இது தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்திருக்கின்றது 11 வயது முதல். எனவே இதிலே இன்னும் ஒரு கவலைக்குரிய விடயம் என்றால் இதற்கு உடந்தையாக இருந்தது அந்த சிறுமியினுடைய தாய் என்ற விடயமும், அதாவது தாய் தான் என்பது வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக பெருந்தொகை பணத்துக்கு அந்த சிறுமியை இந்த பௌத்த பிக்குவிடம் அந்த தாய் வித்திருக்கின்றார். அந்த பௌத்த, அதாவது உயரிய நிலையில் இருந்த ஒரு அட்டமஸ்தானத்தினுடைய தலைமை தேரர், மிக முக்கியமான ஒரு உயரிய மதிப்புக்குரிய தேரராக இருந்தவரிடம் இந்த சிறுமியை பணத்தை வாங்கி கொண்டு 11 வயதிலே கொடுத்திருக்கின்றார்களாம். பின்னர் அடிக்கடி பணத்தை வாங்கி கொண்டு சிறுமியை கொடுத்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் பாலியல் தொழில் நடத்தி இருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகின்றது. எனவே இது சார்ந்த விசாரணைகள் இப்போது நடத்தப்பட்டு சிறுமியினுடைய தாய் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தாயினுடைய மிக நெருங்கிய வட்டாரத்திலே செய்யப்பட்ட ஒரு ஆண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அத்தோடு இந்த சிறுமி தொடர்பாக இந்த சிறுமியை விற்பதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் 15ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஹேமரத்ன தேரர் 12ஆம் தேதி வரையிலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார். அதுவும் உயரிய நிலையிலே இருந்தவர். இப்படி பலர் அந்த தேரர்களுக்குள்ளே இப்படியான பல அட்டகாசங்கள் இருக்கின்றது. இதற்கு முன்னரும் பல பௌத்த மதகுருமார் இப்படி சிக்கி இருக்கின்றார்கள். சில பௌத்த மதகுருமாரை பாதுகாக்கக்கூடிய அமைப்புகளும் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றது மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.